அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரபல வீடியோ இணையதளமான யூடியூபை சீனாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும், திபெத்தியர்கள் பிரச்சனை செய்வது, அவர்களை போலீசார் தாக்குவதை யூடியூபில் வெளியிடப்படுவதால் சீன அரசு அதிருப்தி அடைந்து இந்த செயலை செய்திருப்பதாகவும், இதை யூடியூப் ரசிகர்கள் மற்றும் உலக தலைவர்கள் வன்மையாக கண்டித்து வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் கடுமையான பொருளாதார சிக்கல் நிகழ்ந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கையில் இன்று பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது அமெரிக்க மக்கள் இன்னும் சில நாட்களுக்கு தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் என்றும், ஒவ்வொரு அமெரிக்கர்களும் இந்த தியாகத்தை செய்ய முன்வர வேண்டும் என்றும், பொருளாதார வளர்ச்சி சரியடைந்தவுடன் சகஜ நிலைக்கு அமெரிக்கா திரும்ப சில ஆண்டுகள் ஆகும் என்று கூறியதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தால் மத்திய அரசை கவிழ்த்துவிட்டு இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் என்றும், ஆனால் அதை அவர் செய்யாமல் எப்படி இந்திரா காந்தி ஆட்சியில் கச்சத்தீவை பறிகொடுத்தது, காவிரியை தண்ணீர் வராமல் தடை செய்தது, தற்போது தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்படுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காது போன்ற துரோகங்களை கருணாநிதி செய்திருப்பதாக செய்தி அவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையில் இலங்கையில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என இந்தியா வலியுறுத்தி வருவதாக பிரதமர் மன்மோகன் சிங் முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதை பற்றி அரசியல் கருத்து கேட்ட போது எதிர்க்கட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது அறிக்கையோ உண்ணாவிரதமோ இடும்போது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இப்படிப்பட்ட செயல்கள் கடிதம் வருகிறது, எதிர்ப்பு தெரிவிப்பது என்று சில தகவல்களை வெளிவருவது சாதாரணம்தான் என்று கூறியிருக்கிறார்கள். முன்னாள் மதிமுக அவை தலைவராக இருந்த மு கண்ணப்பன் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்ததாகவும், அதை அவை தலைவர் ஏற்று கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்ட போது, எப்பொழுதுமே பொய் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஆரிய குடிதாங்கி பத்திரிகை இன்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் மதிமுக மற்றொரு எம்எல்ஏவை இழுக்க முயற்சி செய்வதாகவும், ஆகையால் கண்ணப்பன் ராஜினாமா ஏற்கப்படாது என்று பொய் செய்தி வெளியிட்டது, அதை முறியடிக்கும் வகையில் உண்மையான செய்தி வேறு வழியாக இன்று வந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் புகுந்து வழக்கறிஞர்கள் மீது தடியடி நடத்த காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் 2 பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்து விட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை புரசவாக்கத்தில் அமைந்துள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிகள் புதுப்பிக்கப்பட்டதை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு துரை முருகன் அவர்கள் பார்வையிட்டு இன்று ஆய்வு செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய துப்பாக்கி சூடு போர் நிறுத்த மீறல் என்று கூறி அதனம் இந்திய ராணுவம் புகார் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் போரில் 10 பேர் தீவிரவாதிகள் பலியானதாகவும், இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து வந்து கொண்டு இருக்கும் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் தினசரி பத்திரிகையான டெய்லி எடிட்டர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் மஜும்தார் சுட்டு கொல்லப்பட்டதாக ஷில்லாங்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அசாம் மாநில பத்திரிகை துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேகாலய மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்திய மத்திய அரசுக்கு எதிராக சர்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில்
மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பாண்டிச்சேரி, காரைக்காலில் இளைஞர் மாநாட்டை துவக்கி வைத்து பேசிவிட்டு நிருபர்களை சந்தித்த போது, என்னுடைய தந்தையை LTTE தான் கொலை செய்தார்கள் என்றும் இலங்கையுள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியிட்டதாக பாண்டிச்சேரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி வருண்காந்தி தாக்கல் செய்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டதாக அலகாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் கராக்பூரில் உள்ள விமானப்படை தளத்தை பார்வையிட்டு அங்கு சிறப்பாக பணியாற்றிய விமானப்படை தலைவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சைனாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் நட்சத்திர ஹோட்டல் வான வேடிக்கை நிகழ்ச்சியின் போது தீப்பற்றி எரிந்து மொத்தமாக கருகியது. இதில் சம்பந்தப்பட்ட 12 பேரை சீன போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அவர்கள் சட்ட விரோதமாக வெடி மருந்து தயாரிக்கும் சாலையை வைத்திருந்ததாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. IPL கிரிக்கெட் போட்டியை சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்த போவதாக IPL கிரிக்கெட் தலைமையும் BCCI தலைமையும் முடிவு செய்திருப்பதாகவும், இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் அதிகாரிகள் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், இதனால் லாபம் அதிகமாக கிடைக்க இருக்கும் என்று அதன் தலைவர் திரு மோடி தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகில் மலேரியா நோய் மிகவும் வேகமாக பரவி வரும் பகுதிகளில் இருந்து அந்நோயை ஒழிப்பது என்பது முன்னர் நினைத்ததை விட மிகவும் இலகுவானதாக இருக்கும் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதனை நுளம்பு வலைகளை பயன்படுத்தும் போன்ற மிகவும் எளிமையான நுட்பங்களின் மூலம் செய்ய முடியும் என்றும் அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 25 மார்ச் 2009 பிற்பகல் 4:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்ததாகவே பல பகுதியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.